ஸ்டார் கம்யூனிகேஷன் ரீட்டைலர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்டார் கம்யூனிகேஷன் ரீட்டைலர் ஐடியில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கனாக்கா சிறு சேமிப்பு திட்டத்தில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அதாவது நீங்கள் மாதம் ஒரு 1000 ரூபாவோ இல்லை 3000 ரூபாவோ நீங்கள் கட்டி உங்களுடைய பணத்தை கட்டி நீங்கள் சிறு சேமிப்பு பணத்தை ஸ்டார் கம்யூனிகேஷனில் வந்து சேர்த்து வச்சுருப்பீங்க. அந்த சேர்த்து வச்சுருக்கக்கூடிய அந்த சிறு சேமிப்பு பணத்தை எப்படி வந்து நம்ம டெய்லியும் நம்ம பிஸ்னஸ்க்காக எடுத்து யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் அந்த பணத்தை எப்படி நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் ஈவினிங் எப்படி நம்ம அதை கட்டுறதுன்னு தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு புரியும். வாங்க மொபைல் ஸ்க்ரீனுக்கு போயிடுவோம். இப்போது ஸ்டார் கம்யூனிகேஷன் ரீட்டைலர் ஐடியை என்னுடைய மொபைலில் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். என்னுடைய மொபைலில் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸை செக் பண்ணுறேன். பேலன்ஸ் செக் பண்ண சொல்ல மேலே என்னுடைய ரீட்டைல் ஐடி வந்துடுச்சு. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா வாலெட் பேலன்ஸ் 21 ரூபா காட்டுது. அது கீழே வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கனாக்கா அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸு, பாயிண்ட்ஸ் பேலன்ஸு, ரெஃபரல் கோடு, அது கீழே வந்து பார்த்திங்கனாக்கா அவைலபிள் லிமிட் அண்ட் கிரெடிட் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4000 ரூபாய் காட்டுது. அதாவது ஏற்கனவே நான் சேர்த்து வச்சுருக்கக்கூடிய சிறு சேமிப்பு திட்டத்திலேருந்து நான் தினமும் வந்து 4000 ரூபாய் கிரெடிட் லிமிட் கிரெடிட்டாக எடுத்து நான் தினமும் பயன்படுத்துகிறேன். அது இல்லாமல் நான் இன்னும் நிறைய சேவிங்ஸ் ஸ்கீமை வந்து இந்த ஸ்டார் கம்யூனிகேஷனில் வந்து போட்டிருக்கேன். அதாவது 3 சேவிங்ஸ் ஸ்கீமை வந்து ஒரே ஒரு ரீட்டைல் ஐடியில் நான் போட்டிருக்கேன். நீங்களும் எத்தனை சேவிங்ஸ் ஸ்கீம் கூட நீங்களும் இந்த ஸ்டார் கம்யூனிகேஷனில் ரீட்டைல் ஐடியில் சேவிங்ஸ் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி அந்த பணத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த சேவிங்ஸ் ஸ்கீமில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோவை நான் ஏற்கனவே நம்மளுடைய யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அதோடைய லிங்க்கை கொடுக்குறேன். அந்த லிங்க்கை பார்த்துட்டு நீங்களும் சேவிங் திட்டத்தில் நீங்கள் சிறு சேமிப்பு திட்டத்தில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவைலபிள் கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 4000 ரூபாய் இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம இன்னும் அதிகமாக படுத்தி நம்மளுடைய சேவிங் ஸ்கீம்லேருந்து அதிகப்படுத்தி அந்த அமௌண்ட்டை எடுத்து நம்ம தினமும் பயன்படுத்துறது. அது தினமும் சாயந்தரம் எப்படி 5 மணிக்குள்ளே உங்கள் வாலெட்டில் பேலன்ஸ் இருந்தால் அது கட்டிடணும். அப்படி கட்ட முடியல 5 மணிக்குள்ளே வாலெட்டில் பேலன்ஸ் போட முடியல அப்படின்னாக்கா நைட்டு 11 மணிக்குள்ளே எப்படி அது ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம அந்த பணத்தை நம்ம கட்டணும் அப்படின்ற ஒரு வீடியோ தான் இது. ஸோ இப்போ வந்து நான் ஸ்க்ரீன் மேலே தூக்கி விட்டு மெயின் பேஜுக்கு வந்துடுறேன். மெயின் பேஜில் நியூ சர்வீஸில் 2வது பாருங்கள் சேவிங்ஸ் கிரெடிட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னாக்கா மூணு சேவிங்ஸ் ஸ்கீம் நான் அதில் போட்டிருக்கேன். அதாவது எல்லாமே 1000 ரூபாய் தான். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்குது பாருங்க. அதில் வந்து பார்த்திங்கனாக்கா நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா 10,341 ரூபாய். அதுலேருந்து வந்து பார்த்திங்கனாக்கா நான் 5000 ரூபாய் எடுத்துட்டேன். அதாவது நான் என்னுடைய பயன்படுத்துக்காக நான் ரெடீம் பண்ணிட்டேன். ஆனால் மீதி வந்து 4000 ரூபாய் நான் வந்து டெய்லியும் பயன்படுத்துக்காக அந்த 4000 ரூபாய் கிரெடிட் லிமிட்டில் காட்டணும் பார்த்தீங்களா. அந்த 4000 ரூபாய் மூவ் டு கிரெடிட் லிமிட்டில் காட்டுது. அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் பாருங்க. டோட்டல் அமௌண்ட்டில் 5683 ரூபா எனக்கு காட்டுது. ஆனால் இன்னும் நான் வந்து என்னுடைய கிரெடிட் லிமிட்டுக்காக 1683 ரூபா நான் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 1683 ரூபா நம்ம எப்படி எடுக்கிறதுனாக்கா, ஸோ அந்த எம் ஆப்பின்னு போட்டு பேருக்கு நேராக வியூ அப்படின்னு இருக்குங்களா, அந்த வியூ கிளிக் பண்ணணும். அந்த வியூ கிளிக் பண்ண உடனே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து எனக்கு டோட்டலாக நான் வந்து 4000 ரூபாய் கிரெடிட் லிமிட் எடுத்துகிட்டு இருக்கேன். இன்னும் பேலன்ஸ் பச்சை கலரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1683 ரூபா காட்டுது. ஸோ அந்த 1600 ரூபாவை நம்ம எப்படி டெய்லியும் பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பே இன்ஸ்டால்மெண்ட் அந்த யூசர் கிரெடிட் ரிட்டர்ன் கிரெடிட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் ரிட்டர்ன் கிரெடிட்ஸு, ரிட்டர்ன் டு வாலெட்டு, ரெடீம் டு பேங்க் இதெல்லாம் நீங்கள் எதுவுமே கொடுக்கக்கூடாது. மேலே யூஸ் டு கிரெடிட் தான் கொடுக்கணும். அந்த யூஸ் டு கிரெடிட் நான் கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த 1600 ரூபாவை நான் வந்து அமௌண்ட்டில் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுறேன். சப்மிட் பண்ணிட்டோன்னே அது வந்து என்னுடைய கிரெடிட் லிமிட் பேலன்ஸில் அங்கே போயிடும். அதுக்கப்புறம் பேக் வந்துடுறேன். பேக் வந்தோடனே மறுபடியும் நான் மெயின் பேஜுக்கு வந்துட்டு அந்த கிரெடிட் லிமிட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 5600 ரூபா காட்டுது. ஸோ இந்த 5600 ரூபாவும் நம்ம டெய்லி எடுத்து பயன்படுத்திக்கலாம். அது இல்லாமல் இன்னும் ஒரு 2 சேவிங் ஸ்கீம் இருக்குது. அந்த 2 சேவிங் ஸ்கீமில் இருக்கக்கூடிய அந்த சேவிங் அமௌண்ட்டை கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ 2வதாக இருக்கக்கூடிய அந்த சேவிங் அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா 4000 ரூபாய் எனக்கு கிரெடிட் லிமிட் காட்டுது. அதை நான் எதுவுமே இன்னும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறேன். ஸோ அந்த ஹாப்பிக்கு நேராக வியூ கொடுக்குறேன். வியூ கொடுத்துட்டு அதுலேயும் வந்து பார்த்திங்கனாக்கா யூஸ் கிரெடிட் லிமிட் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுலேயும் நான் அமௌண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா 4000 ரூபா கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் பண்ணோடனே மறுபடியும் என்னுடைய அமௌண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா அங்கே இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் லிமிட் வந்து பார்த்திங்கனாக்கா 9600 ரூபா நான் அது கிரெடிட் லிமிட் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கிலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு சேவிங் ஸ்கீமும் இருக்குது. அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3வது சேவிங் ஸ்கீம்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு 2667 ரூபா இருக்குது. அதுவும் நான் வியூ கொடுத்துட்டு அந்த யூஸ் கிரெடிட் கொடுத்துட்டு நான் வந்து 2600 ரூபாவை வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன்.
2600 கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டேன். சப்மிட் பண்ணிவிட்டு என்னுடைய பேலன்ஸ் வந்து செக் பண்ணோம்னாக்கா அதில் கிரெடிட் லிமிட் வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு 12,200 ரூபா. இந்த 12,200 ரூபாவே நம்ம வந்து டெய்லியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறதுனாக்கா மேலே வாலெட் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 21 ரூபா 28 பைசா தான் இருக்குது. ஸோ அவைலபிள் கிரெடிட் லிமிட் நேராக பார்த்தீங்கன்னா வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த வியூ ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிட்டா இப்போ பார்த்தீங்கன்னா 12,200 ரூபா நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தினமும் 12,200 ரூபாவை நான் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ 12,200 ரூபா பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பர்ச்சேஸ் பண்ண உடனே இந்த கிரெடிட் லிமிட்டில் இருக்கிற அமௌண்ட்டு மைனஸ் ஆகிட்டு என்னுடைய வாலெட் பேலன்ஸாக வந்து பார்த்திங்கனாக்கா 12,200 ரூபா, இப்போ 221 ரூபா அமௌண்ட்டு நம்ம வந்து டெய்லி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரீசார்ஜு, பில் பேமெண்ட்டு, மணி ட்ரான்ஸ்ஃபரு அது போல் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் 5 மணிக்குள்ளே உங்களுடைய வாலெட்டில் ஏபிஎஸ் வழியாக பணம் எடுக்கிறதோ இல்லை எம்ஏடிஎம் வழியாக பணம் எடுக்கிறதோ எடுத்துகிட்டு உங்கள் வாலெட் பேலன்ஸாக அதை வச்சுட்டிங்கனாக்கா 5 மணிக்கு அவங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த 12,200 ரூபாவை எடுத்துப்பாங்க. சப்போஸ் நம்ம 5 மணிக்குள்ளே அந்த பணத்தை நம்ம வாலெட்டில் லோட் பண்ண முடியலனாக்கா நைட்டு 11 மணிக்குள்ளே எனக்கு வந்து ஜிபே வழியாக நீங்கள் எனக்கு பணம் அனுப்பிச்சிங்கனாக்கா அந்த பணத்தை நான் உங்கள் வாலெட்டுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன். அந்த சென்ட் பண்ண அமௌண்ட்டை வச்சு நீங்கள் எப்படி வந்து ரீபேமெண்ட் கட்டுறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ மேலே தூக்கி விட்டோன்னா மறுபடியும் நான் வந்து பேலன்ஸ் செக் பண்ண சொல்ல கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் கிரெடிட் லிமிட்டில் வந்து வியூ கொடுக்கணும். வியூ கொடுத்த உடனே அதில் ரீபேமெண்ட்டுன்னு இருப்பாங்க. அந்த ரீபேமெண்ட்டை கிளிக் பண்ணி 12,200ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணி நைட்டு 11 மணிக்குள்ளே டைப் பண்ணி என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிட்டோம்னாக்கா நம்ம வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு மறுபடியும் அந்த கிரெடிட் லிமிட் அவைலபிள் லிமிட்டில் வந்து சேர்ந்துடும். ஸோ மேலே வாலெட்டில் இருக்கிற பேலன்ஸ் வந்து மைனஸ் ஆகி கீழே அவைலபிள் லிமிட்டில் ஜாயின் பண்ணிவிடும். அது வந்து சேர்ந்துடும். திரும்ப மறுநாள் நீங்கள் இதே மாதிரி இந்த அமௌண்ட்டை எடுத்து ஒரு நாள் முழுக்க யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ரீப்ளேஸ்மெண்ட் அது நம்ம கட்டி முடிச்சிடலாம். ரீபேமெண்ட் கட்டி முடிச்சிடலாம். தேவைன்றவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒவ்வொரு சிறு சேமிப்பு திட்டத்தில் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே இந்த ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு அந்த ஆப்ஷன் எனபிளில் வரல அப்படின்னாக்கா என்னுடைய நம்பர் உங்களுக்கு தெரியும், கூப்பிடுங்க. நான் உங்களுக்கு அது கைட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.